அரிசிலாம் போட்டிருக்கானே, அரிசி தான் வச்சுருக்கானே தட்டில். சாப்பிடுங்களே. எல்லாம் அப்படி நிற்கிறீங்க சாப்பிடாம. எல்லாம் சாப்பிடுங்க. எப்பா அடியோ. வாடி உமா, என்ன இலக்க இலக்க வர்ற? என்ன ஆச்சு உனக்கு இப்படி வர்ற? இலக்கிது. அதை ஏன்க்கா கேட்குறீங்க? இங்கே கலக்கி நேற்று உங்கள்கிட்ட வந்து முட்டை கேட்க வந்தேன்லக்கா. ஆமாம், முட்டை கேட்க வந்தேன். நீங்கள் முட்டை இல்லைன்றீங்களா? முட்டை இல்லைன்னு சொல்லுவோம். கடையில் போய் முட்டை வாங்கலான்னு சொல்லிட்டு போனால் இந்த பக்கத்து தெரு பாயில் 2 பாயில் ஓடியாரானு. ஏன்டா அப்படி ஓடுறீங்க ரெண்டு சொல்லி இல்லைங்கடா நிற்கலாம் முடியாதுக்கா. ஓடுறானு. அப்படியே ஏன் ஓடுறானுவோ எல்லாத்துக்கு? கேளுக்கா, ஏன் ஓடுறானோன்னு கேட்டால் நீங்களும் உடையாங்கக்கா பின்னாடி திரும்பி பாருங்கக்கா. அங்கேலானோ பின்னாடி என்னடி பின்னாடி திரும்பி பாருண்டா என்ன? நான் சொல்கிறத மொதல் கேட்டுக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா யானை வருதுக்கா கத்திக்கிட்டு. ஒன்று சத்தம் போட்டுக்கிட்டு வருது. என்னது யானை வருதா? என்னடி சொல்கிறேன்? ரொம்ப தொழில் இருக்குது. யானை வருது. யாராச்சும் வளர்க்குற யானை கொண்டு வராங்களா? யாரோ வளர்க்குதுலாம்க்கா. கட்டி போட்டு வச்சுருந்துருக்கோம். சங்கிலியை அறுத்துக்கிட்ட ஓடியாருதுக்கா. பின்னாடியே வருது. அவனுக்கு தான் ஓடி இருக்கானு பேருக்கு. அவனோட பார்த்துட்டு நானும் ஓடி அப்புறம் வந்து நிற்கிறோம். எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் காணும். அவனும் சுத்த கொண்டு எங்கள் வீட்டில் விட்டுருப்பாங்கடா, எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன். அப்புறமேல வந்து அவனை விட்டுட்டு போனானோக்கா. இலக்க வந்தேன். இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு பயமாக இருக்குது. ஏண்டி வளர்த்த யானை இருந்தால் இப்படி இழத்துக்கிட்டு வரோம்? நேற்று ஓடி வந்ததுக்கு நேற்றுல இழைச்சிருக்குன்னு இன்றைக்கே இழக்கிது. ஏன்க்கா நேற்று வந்து உன்னை இலக்க வந்து உன் வீட்டில் சொல்லியிருப்பான்ட்ட. நீ தான் இல்லையே கல்யாணத்துக்கு போயிட்டிய. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து சொல்கிறதுக்காக இழைச்சி காட்டுறேன். இலக்கிற மாதிரி இலக்கிறேன். ஆடியே நேற்று ஓடி வந்ததுக்கு இன்றைக்கி வந்து ஓடி வந்த மாதிரி இலக்க வர்றா. உனக்கு தெரியுமில்லக்கா, அதுக்கு தான். நல்ல கதடி அம்மா. ஆளை பாரு சிரிக்கிறா. நேற்று இலக்க ஒடியாந்தாலாம். அதை வந்து என்கிட்ட காட்டுன்னுட்டு இலக்க நான் ஒடியாடுற மாதிரி ஒடியாடுறா. நானும் பயந்து போயிட்டேன். தூக்கி வாரி போச்சு. ஏன்டி அப்படி இலக்க வர்றாண்டு? உனக்கு தெரியும் அப்படி வந்தாக்கா. அப்புறம் அந்த யானை எங்கே தான் போச்சு? அது அப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியலக்கா. மரத்தில் என்ன வச்சுருக்கு? அரிசிடி ஒலை கொதிக்குது. அரிசியை சும்மா கொட்டி புது அரிசி வாங்கினேன். நேற்று தான் வாங்கி கொட்டுனேன். அதை சும்மா கல்லுகளே இருக்கா என்னமோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வந்தேன். இந்த கோழிக்கு வேறு அரிசி வச்சுருக்கேன். ஒரு காய்ச்சாலாம் திங்காமல் அப்படியே அங்கேயும் எங்கேயும் முழிச்சுக்கிட்டு நிற்கிது. அதானே இந்த கோழிலாம் சாப்பிட்டா என்ன ஏன் அப்படி நிற்கிது? மீனை வாங்கி வெட்டிக்கிட்டு எடுத்து வரட்டே லேட்டாக ஆகிடுச்சு. நேற்று இந்த வழியாக தான் யானை வந்துச்சுண்டா உமா. அது வர பயமாக இருக்குது. யானெல்லாம் வராது. வந்தாச்சு வீட்டுக்கு போகிற வேலை தானே. உமா வந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். கூப்பிடாம வந்துட்டோம். அக்கா வாமா, கடையில் போய் மீன் வாங்கிட்டு வருவோம். வரீங்களாக்கா? என்ன மீனா? என்னக்கா அது மீன்லாம் வாங்கி ஆண்டிட்டு இருக்கீங்க? எப்போக்கா போய் வாங்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் முன்னே தான் போனோம்மா. உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நீ வரியோ வரலையோ உங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்காரு என்னமோன்னு சொல்லிட்டு கூப்பிடாம போயிட்டேன். அப்புறம் அங்கே நடந்து போகும்போது வர உன் ஞாபகம் தாண்டி எனக்கு வந்துச்சு. நீ சொன்னி நேற்று யானை நண்டுச்சுன்ட்டு. அதுக்கிட்ட வேகமாக வேகுன்னு நடந்து போய் வாங்கிக்கிட்டு ஓடியாந்துட்டேன். ஏன்க்கா என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டு போயிருக்கலாம்லக்கா. நானே கறி என்ன ஆக்குறதுன்னு தெரியாம தான் இருந்தேன். ஒண்டியாக போனேன். நேற்று யானை வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட வரேன். நீங்கள் என்னடா மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாடி, அவள்கிட்ட மீன் ஆஞ்சி கொடுன்றேன். 20 ரூபா பணம் வாங்கிக்கிட்டு மொட்டை என்னடா சரியாகவே ஆகிஇல்லை. பாதி மீன் ஆஞ்சிருக்கா, பாதி மீன் ஆயவே இல்லை. இப்போ நான் உட்காந்து ஆகிறேன். நீ அங்கேயே பார்க்காமையே வாங்கிட்டு வந்தீங்க? அங்கே பார்க்கல உமா. சரி எல்லாம் ஆஞ்சி தான் கொடுத்துருப்பாருன்னு நினச்சிட்டு நானும் அவசரம் ஒடியாந்த நேரம் அடிச்சுட்டு இங்கே வந்து கொட்டி பார்க்குறேன். சட்டியில் பாதி மீன் ஆஞ்சிருக்கா, பாதி மீன் ஆகில. இன்னொரு ட்ரிப்பு போய் மீன் வாங்க போனால் பார்த்து அவ்வளோ சத்தம் போடணும். 20 ரூபா பணத்தை வாங்கிட்டு இப்படி ஆஞ்சி கொடுத்துருக்கிறியே, பாதி மீன் ஆஞ்சி பாதி மீன் ஆயாமல் கொடுத்துருக்கியான்ட்டு அவளை 2 கேள்வி கேட்கணும். கேட்டு பேசினா தான் மனசு ஆறும். எனக்கே என்னடா இருக்கு பாரு. அப்படித்தான் ஏமாத்துவாளுக்கா. நம்ம அங்கேயே பார்த்து வாங்கிட்டு வரணுக்கா. என்னை கூட்டிகிட்டு போகாமல் போயிட்டீங்க. என்ன மீனுக்கா? கடல் மீன்லாம் இல்லை உமா. கடல் மீன் இருக்குது. சின்ன சின்ன மீன் வச்சுருக்கா. மத்தி மீன், சனக்குனி மாதிரி சின்ன சின்ன மீனாக இருக்குது. செங்காலா மீன் அதெல்லாம் சுட்டு மீனாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரம் முள்ளா இருக்குன்னு சாப்பிட மாட்டார். மணிக்கண்டனா சாப்பிட மாட்டான். அதுக்குன்னு சொல்லிட்டு தான் நாட்டு மீன் வித்துச்சு. அதை வாங்கிட்டு வந்தேன். என்னது நாட்டு மீனா? என்னக்கா இது நாட்டு மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
என்னை கூட்டிகிட்டு போகாம போயிட்டீங்களாக்கா. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. உமா ஏதோ ஒரு ஞாபகத்தில் போயிட்டேன். சரி, நான் குழம்பு வச்சு தரேன், எடுத்துகிட்டு போ கொஞ்சம். அதெல்லாம் வேணாக்கா, இன்னும் நாளைக்கு போனால் வாங்கிக்கலாம். நாளை மறுநாள் போய் வாங்கிக்கலாம்க்கா. ஏன்டி கொஞ்சம் வேணா ஆணை கொடுக்கறதுல என்ன வந்துச்சு? ஒரு 2 மீனை போட்டு குழம்பு கொடுக்க போகிறேன், வாங்கிக்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். லேட்டாக ஆகுனா பரவாயில்லையா, அதுக்கு சொல்லக்கா. ஏன் உங்களுக்கு வர சிரமம்? இது என்னடி சிரமம் இருக்கு? இப்போதான் மீன் கழுவுறேன், பாதி மீன் தான் ஆஞ்சு கொடுத்தா, பாதி மீன் ஆஞ்சு கொடுக்காம இருந்துட்டாள் நம்மகிட்ட. இப்போ வந்து ஒருத்தர் நாட்டு மீனை விற்கிறது ஆம்பளை, அவர்கிட்ட இருந்து வாங்கி ஒரு பொம்பளை உட்காந்து அந்த ஆஞ்சி கொடுக்கறதுக்கு அவள்கிட்ட ஆஞ்சி கேட்ட தண்டம் தான் இப்படி ஆஞ்சி கொடுத்துருக்கா. அதுக்கு நானே எடுத்துகிட்டு வந்து ஆஞ்சிருக்கலாம். போ, 20 ரூபா பணமாச்சு மிச்சமாக இருந்திருக்கும். அதானே அப்படியே செஞ்சுருக்கலாம்க்கா நீங்கள். இதை வாஞ்சிட்டு கழுவிட்டு இன்னும் உலை வர வைக்கல. இன்னும் மற்ற உலை வச்சு சோறாக்கி மீன் கழுவி மீன் பொரிச்சு மீன் குழம்பு வைக்கணும். கொஞ்சம் லேட்டாக ஆனால் பரவாயில்ல, குழம்பு எடுத்து வந்து தரேன், இல்லாட்டி உனக்கு ஃபோன் போடுறேன், வந்து வாங்கிட்டு போ. அக்கா, அண்ணன் ஏதாவது நினைக்க போதுக்கா, வானாக்கா குழம்பு. சேச்சா அவர்லாம் அதெல்லாம் நினைக்க மாட்டாருடி. நான் ஃபோன் போடுறேன், வந்து வாங்கிட்டு போறேன். நான் எடுத்துகிட்டு வரதுக்கு தான் முடியாது, வீட்டை பூட்டிகிட்டு வரணும். பரவாயில்லக்கா, நீங்கள் குழம்பு வச்சுட்டு எனக்கு ஃபோன் போடுங்க, நான் வந்து வாங்கிட்டு போகிறேன். நீங்கள் எடுத்துகிட்டு ஓடியார போவீங்க. குழம்பு வச்சேன்னா கூப்பிட்றேன், வா. சரிக்கா, நான் ஏதாவது வேலை பார்த்து தரணுமாக்கா? மீன் தர கழுவி தட்டா? ஏன்டி குழம்பு தரேன்னு சொல்கிறதுக்காக வேலை பார்த்து தரேங்கிறியா? பொடி ஓலை. மீனை ஆஞ்சிட்டு ஒன்றுமே கழுவ வேண்டிய வேலை தான். மீன் 2 மீன் தான் கிடக்கணும். அதை ஆஞ்சிட்டு கழுவிட்டு குழம்பு வச்சு எடுத்து ஃபோன் போடுறேன் உனக்கு, வந்து வாங்கிட்டு போ. சரிக்கா.